எங்களோட பழைய பிளேயரை எப்போவுமே நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோமா. இப்படி தாங்க சிஎஸ்கே திரும்பவும் நிரூபிச்சிருக்காங்க. இன்னைக்கு கான்வேவோட பேர் அனௌன்ஸ் பண்ணோடனே எந்த டீமுமே இவர் எடுக்கிறதுக்கு முன்வரவே இல்லை. நம்ம சிஎஸ்கே நாங்கள் எடுக்கிறோம்ப்பா எங்களோட பிளேயர் அப்படின்னு நம்ம 2 crore வந்து பிட் பண்ணோம். யாருமே எடுக்க முன் வரலன்னொடனே எப்படி மார்க்ராம எல்எஸ்ஜி பேஸ் ப்ரைஸ்க்கே வந்து தூக்குனாங்களோ அதே மாதிரி நம்ம கான்வே வந்து பேஸ் ப்ரைஸ்க்கே தூக்கிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அப்போ இந்த பஞ்சாப்காரங்க வேற உங்களை வந்து நாங்கள் பேஸ் ப்ரைஸ்க்கு எடுக்க விட்டுருவோமா, நாங்கள் உங்கள் கூட மல்லு கட்டுவோன்னு நம்ம கூட போட்டி போட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம 6.25 கோடிக்கு பிட் பண்ணோம். அதுக்கப்புறமும் பஞ்சாப் போட்டி போடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் இல்லை இல்லை எங்களுக்கு இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம 6.25 கோடிக்கு டெவான் கான்வே வந்து தூக்கிட்டோங்க. உண்மையிலே இது ஒரு சூப்பரான பிக்குங்க. ஏன்னா போன சீசனில் கான்வே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதனால் எங்களுக்கு கான்வே வேணுமே வேணும் அப்படின்னு சிஎஸ்கே அழகாக தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த செட்டில் நம்ம ராகுல் திரிபாத்தியையும் 3.40 crore வந்து எடுத்திருக்கோம். இதுவும் உண்மையிலே நல்ல பிக்குங்க. ஏன்னா திரிபாத்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெடியான இன்னிங்ஸ் கொடுக்கக்கூடிய ஆள். ஆல்ரெடி நம்ம மிடில் ஆர்டரில் பிரச்சனைகள் இருக்கும்போது இவர் கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே டீமுக்கு நல்ல ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரு சில டீமு 20 கோடிக்கு மேலே ஒரு பிளேயர் எடுக்கும்போது சிஎஸ்கே நாங்கள் 10 கோடிக்கு 2 பிளேயரை தூக்குவோன்னு ரொம்ப அழகாக பிளான் பண்ணி ஒவ்வொரு பிளேயரையும் பிக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சிஎஸ்கே என்ன மாதிரி பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம்.